இங்க எல்லாமே நில உரிமைக்காக சொல்லி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க. நில உரிமைன்னு சொன்னா ஏதோ ஏக்கர் கணக்கில் கேட்கறன்னு நினைச்சுக்க போறாங்க. அதனால நம்ம குடியிருக்கிற இடத்துக்கு புறா கூண்டு மாதிரி இருக்கிற வீட்டுக்கு பட்டா கூடு என்பதற்கான கூட்டம் தான் இது. நான் திருவள்ளூர் நகருக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அங்கே நேரடியாக சென்று பார்த்தேன். இங்க எஸ் பாலாஜி ரொம்ப உயரமா இருக்காரு. அதே மாதிரி நம்ம தேமுதிக தலைவர் ரொம்ப உயரமா இருக்காரு. வந்தியத்தேவன் இருக்காரு. இவங்க யாருமே அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள தலையை நிமித்திட்டு போகவே முடியாது. எல்லாமே குனிஞ்சுக்கிட்டு தான் போகணும். கூரன்ற பேர்ல ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு, தகரம் அல்லது இந்த மாதிரியான டிஜிட்டல் பேனர் இதெல்லாம் கூரைன்னு அங்க இருக்கிற மக்கள் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒத்தக்கல்ல சுவரு, பெரிய கட்டடம் எதுவும் கிடையாது. ஆகவே இந்த புறா கூண்டுக்கு பட்டா கூறானா 1008 ரூல்ஸ் பேசிட்டு இருக்கான் இங்க இருக்கிற அதிகாரிகள். ஏக்கர் கணக்கில் வச்சவனுக்கு எல்லாம் உடனுக்குடன் பட்டா கிடைக்குது. கால் சென்ட் அரை சென்ட்ல குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒத்தக்கல்ல சோறு வச்சு வந்தா நமக்குன்னு ஒரு இடம் வேணும், படுத்து எந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதை தவிர நமக்கு வேற அதுல எந்த விதமான வசதிகளும் கிடையாது. இப்ப வீடுன்னு சொன்னா அங்க எவ்வளவு வீடுகள் இருக்கு. வீடுன்னு சொன்னா முன்னாடி போய் நின்னா காரு சைக்கிள் வண்டி எல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பேரு போர்ட்டிகோ. அதுக்கு பேரு போர்ட்டிகோ. கார் நிறுத்துறது, பைக் நிறுத்துறது, சைக்கிள் நிறுத்துறது, இதுக்கு பேரு போர்ட்டிகோ. போர்ட்டிகோல இருந்து உள்ள போனோம்னா அங்க ரிசப்ஷன் ஒன்னு வச்சிருக்காங்க. வாங்க வாங்க நம்மள மாதிரி ஆள்லாம் போனா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ரிசப்ஷன். அதுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அதுக்கு பேரு கெஸ்ட் ரூம். விருந்தினர்கள்லாம் வந்த தங்கறதுக்கான ஒரு ரூம் கெஸ்ட் ரூம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரூம் வச்சிருப்பான். அதுக்கு பேரு பெட்ரூம். தூங்கறதுக்குனே தனியா ஒரு இடம். அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம். உப்பு புளி மிளகாய் எல்லாம் வைக்கிறதுக்கு பேரு. அதுக்கு பேரு ஸ்டோர் ரூம். அவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க நாட்டுல. அதெல்லாம் வைக்கலாம். அதெல்லாம் மாசக்கணக்கா வாங்கி வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கணும். அதனால அதுக்கு பேரு ஸ்டோர் ரூம். அதுக்கப்புறம் கிச்சன், அதுக்குன்னு தனி இடம். டைனிங் ஹால், அது தனி இடம். அப்புறம் லெட்டின், பாத்ரூம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வீடு. இதெல்லாம் இருந்தாதான் வீடு. ஆனா நம்ம மக்கள் பர்மா காலனியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் நகர் மக்கள் இருக்கிற வீடெல்லாம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு வீட்டு அங்க காமிச்சிருங்க. அங்க போய் சைக்கிள் நிறுத்தினா அதுக்கு பேரு ரிசப்ஷன். அப்புறம் அதுக்கு பேரு போர்ட்டிகோ. உள்ள நாங்க வந்தோம்னா வாங்க வாங்கன்னு நீங்க வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேரு ரிசப்ஷன். அங்க வந்து படுத்துக்கிட்டா அதுக்கு பேரு பெட்ரூம். நாங்களும் சேர்ந்து படுத்துக்கிட்டா அதுக்கு பேரு கெஸ்ட் ரூம். அங்கேயே ஸ்டவ் வச்சு சமைச்சா அதுக்கு பேரு கிச்சன். அங்கேயே குழந்தை கக்கா போச்சுன்னா அதுக்கு பேரு கக்கூஸ். அதுக்கு தாண்டா பட்டா கேட்டுட்டு இருக்கிறோம். வேற எதுக்கு கேட்கறோம்? நாங்க ஏக்கர் கணக்கில் கேட்கறோம். நேற்று தான் நான் மும்பை போயிட்டு வந்த ஒரு நிகழ்ச்சிக்காக காலையில் தான் வந்தேன். இந்தியாவுடைய ஆசியாவுடைய மிகப்பெரிய முதலாளி முகேஷ் அம்பானிக்கு அங்க ஒரு பங்களா இருக்கு. முகேஷ் அம்பானி எத்தனை மாடின்னு நினைக்கிறீங்க? அவரு, அவர் பொண்டாட்டி, அவர் புள்ள, அவர் மருமக, 4 பேர் தான் அந்த குடும்பம். ரொம்ப திட்டமிட்ட குடும்பம் வச்சுங்களேன். 4 பேர் தான் அந்த குடும்பம். உலக பணக்காரர்ல ஒருத்தர், இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர். 27 மாடியில வீடு கட்டிருக்காங்க. எங்க? பம்பாயில. அதாவது இந்தியாவில் இருக்கிறதுலேயே அதிக விளைவிக்கக்கூடிய இடம், நிலம் அதிக விளைவிக்கக்கூடிய இடம் மும்பை. அந்த மும்பையில் 27 மாடி ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு கட்டி வச்சிருக்காங்க. அப்பனா எத்தனை ஏக்கர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மேலேயே மாடியிலேயே ஹெலிகாப்டர் இறங்குற அளவுக்கு ஹெலிபேட், ஹெலிகாப்டர் இறங்குற அளவுக்கு மிகப்பெரிய பங்களா. அந்த திட்டமிட்ட 4 பேர் வாழ்ற குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான் மும்பையில. நம்ம என்ன கேட்கிறோம்? எங்க இந்த கால் செண்ட எங்களை காலி பண்ணாத, இருக்கிற இடத்துக்கு பட்டா கொடு. இதை தவிர வேற எதுவும் கிடையாது. இதுல வந்து இந்த நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்தவரை இப்போது நீதிபதிகள் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிரானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர்கள் சொன்ன காரணம் எல்லாம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது, எங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்பதுதான். அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் பல ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் முறையிட்ட போது நீதிமன்றமே சொல்லிவிட்டதுனா என்ன பண்ண சொல்றீங்க என்கிற முறையிலே தான் அவர்கள் எங்களிடத்திலே பதிலளித்தார்கள். நாங்கள் அப்போது சொன்னோம், அரசின் சார்பில் வாதாடிய நம்முடைய அரசு வழக்கறிஞர் என்ன செய்தார்? அரசு வழக்கறிஞர் அங்கே மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்கிறார்கள், அந்த இடம் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பாக மாறிவிட்டது, அது ஆற்று புறம்போக்காக இல்லை, குளமாக இல்லை, குட்டமாக இல்லை, குட்டையாக இல்லை, அது ராஜீவ்காந்தி நகராக இருக்கிறது, அண்ணா நகராக இருக்கிறது, கலைஞர் நகராக இருக்கிறது, அங்கே சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது, தெருவிளக்கு போடப்பட்டிருக்கிறது, குடிதண்ணீர் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது, பாதாள சாக்கடை என்பது மாநகராட்சியால் நிறுவப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வசதிகளும் அரசால் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அதை எப்படி நீங்கள் குளம் புறம்போக்கு, குட்டை புறம்போக்கு, வண்டி புறம்போக்கு, மந்த புறம்போக்கு, சந்த புறம்போக்குன்னு சொல்லி, ஆகவே எல்லா வகை நத்தம் புறம்போக்கு தவிர எல்லா புறம்போக்குகளிலிருந்தும் மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றங்கள் உத்தரவிடுகிற போது அது மக்கள் வாழக்கூடிய பகுதியாகி 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி உங்களுடைய வழக்கறிஞர்கள் அரசு
அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே எடுத்துரைத்தார்களா என்றால் அதற்கு பதில் கிடையாது. ஆகவே அரசு வழக்கறிஞர்கள் மக்களின் சார்பில் நீதிமன்றத்தில் வாதாட வேண்டும். மாறாக நீதிபதிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ப தலையாட்டுவது, நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்துடைய மாட்சிமை தங்கிய நீதிமன்றத்துடைய உத்தரவை நாங்கள் உடனே நடைமுறைப்படுத்துகிறோம் என்கிற முறையில் கடந்த காலத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் தான் இத்தகைய தவறான பல தீர்ப்புகள் தமிழகத்திலே வந்திருக்கிறது. ஆகவே இதனால் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்திலே கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் நேரடியாக களத்துக்கு சென்று புல்டோசருக்கு முன்னால் மக்களை திரட்டி நின்று பல இடங்களில் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் நாம். ஆகவே இப்போது இருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்தை நான் கேட்க விரும்புவது, கடந்த காலத்தில் நான் சொன்னேன், தமிழகத்தில் சொந்த குடிமனை இல்லாத ஒரு குடும்பங்கள் கூட இல்லை என்கிற நிலைமையை தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு பெருமையை தேடி தரும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பல முறை நான் வற்புறுத்தி இருக்கிறேன். எல்லாமே தமிழர்கள் தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, ஆண்ட பரம்பரை என்றெல்லாம் பெருமை பீட்டிக் கொள்கிறீர்கள் அல்லவா? ஆனால் நம்ம மக்கள் எப்படிப்பட்ட இடங்களிலே வாழுகிறார்கள்? சாலை ஓரத்தில், சாக்கடை ஓரத்தில், ஆற்றங்கரை ஓரத்தில் எப்போது எவன் வந்து நம்மளை அப்புறப்படுத்துவானே என்கிற அச்சத்திலேயே லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் புதிய அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், இதுபோன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும், திருவள்ளுவர் நகர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் மக்கள் பல தலைமுறைகளாக பல்வேறு வகையான புறம்போக்குகளில் வாழ்கிறார்களோ அது குடியிருப்பாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதை அண்ணா நகர் என்றால் அண்ணா நகர் என்று ஆவணங்களிலே மாற்றுங்கள், கலைஞர் நகர் என்றால் கலைஞர் நகர் என்று ஆவணங்களிலே மாற்றுங்கள், திருவள்ளுவர் நகர் என்றால் திருவள்ளுவர் நகர் என்று ஆவணங்களிலே மாற்றுங்கள். இதுக்கு என்ன ஐநா சபையில போயா தீர்மானம் நிறைவேற்றினா? நான் கேட்கிறேன். இங்க தானே யாரோ ஒருத்தன் குட்டன்னு எழுதுனா, அந்த குட்டையில தாண்டா இப்ப திருவள்ளுவர் நகர் இருக்குன்னு திருவள்ளுவர் நகர்னு வருவாய்த்துறை ஆவணத்துல மாத்தினா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இதை மாத்துறதுக்கு யார்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும்? மத்திய அரசாங்கத்தில் வாங்கணுமா? ஐநா சபையில வாங்கணும். நம்ம தாசில்தார் நினைச்சா, விஓ நினைச்சா மாத்திட்டு போறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைத்தால் மாற்ற முடியும். இதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று உத்தரவு போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அப்படித்தானே அரசுக்கு தேவை என்று சொன்னால், ஏரியை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக எப்படி மாற்றுகிறீர்கள்? ஏரியை எப்படி நீங்கள் அரசு அடுக்குமாடி குடியிருப்பாக மாற்றுகிறீர்கள்? உலக நேரியை எப்படி சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையாக நீங்கள் மாற்றினீர்கள்? நீங்கள் ஏரியை ஆவணத்தில் மாற்றி உயர்நீதிமன்றத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால், ஏரியை நீங்கள் மாற்றி விழுப்புரம் பேருந்து நிலையமாகவும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக மாற்ற முடியும் என்று சொன்னால், ஏன் இது போன்ற புறம்போக்குகள் வாழக்கூடிய குடியிருப்புகளை எல்லாம் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதி என்று சொல்லி ஏன் நத்தமாக மாற்ற முடியாது என்கிற அடிப்படையான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே நீதிமன்றத்தின் மீது பழியை போட்டு ஆட்சியாளர்கள் தப்பிக்க முடியாது, தப்பிக்க நாங்கள் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இத்தகைய பிரச்சனைகளுக்கு ஒரு தமிழகத்தில் சொந்த குடிமனை இல்லாத ஒரு குடும்பங்கள் கூட இல்லை என்கிற நிலைமையை தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு பெருமையை தேடி தரும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பல முறை நான் வற்புறுத்தி இருக்கிறேன். எல்லாமே தமிழர்கள் தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, ஆண்ட பரம்பரை என்றெல்லாம் பெருமை பீட்டிக் கொள்கிறீர்கள் அல்லவா? ஆனால் நம்ம மக்கள் எப்படிப்பட்ட இடங்களிலே வாழுகிறார்கள்? சாலை ஓரத்தில், சாக்கடை ஓரத்தில், ஆற்றங்கரை ஓரத்தில் எப்போது எவன் வந்து நம்மளை அப்புறப்படுத்துவானே என்கிற அச்சத்திலேயே லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் புதிய அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், இதுபோன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும், திருவள்ளுவர் நகர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் மக்கள் பல தலைமுறைகளாக பல்வேறு வகையான புறம்போக்குகளில் வாழ்கிறார்களோ அது குடியிருப்பாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதை அண்ணா நகர் என்றால் அண்ணா நகர் என்று ஆவணங்களிலே மாற்றுங்கள், கலைஞர் நகர் என்றால் கலைஞர் நகர் என்று ஆவணங்களிலே மாற்றுங்கள், திருவள்ளுவர் நகர் என்றால் திருவள்ளுவர் நகர் என்று ஆவணங்களிலே மாற்றுங்கள். இதுக்கு என்ன ஐநா சபையில போயா தீர்மானம் நிறைவேற்றினா? நான் கேட்கிறேன். இங்க தானே யாரோ ஒருத்தன் குட்டன்னு எழுதுனா, அந்த குட்டையில தாண்டா இப்ப திருவள்ளுவர் நகர் இருக்குன்னு திருவள்ளுவர் நகர்னு வருவாய்த்துறை ஆவணத்துல மாத்தினா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இதை மாத்துறதுக்கு யார்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும்? மத்திய அரசாங்கத்தில் வாங்கணுமா? ஐநா சபையில வாங்கணும். நம்ம தாசில்தார் நினைச்சா, விஓ நினைச்சா மாத்திட்டு போறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைத்தால் மாற்ற முடியும். இதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று உத்தரவு போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அப்படித்தானே அரசுக்கு தேவை என்று சொன்னால், ஏரியை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக எப்படி மாற்றுகிறீர்கள்? ஏரியை எப்படி நீங்கள் அரசு அடுக்குமாடி குடியிருப்பாக மாற்றுகிறீர்கள்? உலக நேரியை எப்படி சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையாக நீங்கள் மாற்றினீர்கள்? நீங்கள் ஏரியை ஆவணத்தில் மாற்றி உயர்நீதிமன்றத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால், ஏரியை நீங்கள் மாற்றி விழுப்புரம் பேருந்து நிலையமாகவும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக மாற்ற முடியும் என்று சொன்னால், ஏன் இது போன்ற புறம்போக்குகள் வாழக்கூடிய குடியிருப்புகளை எல்லாம் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதி என்று சொல்லி ஏன் நத்தமாக மாற்ற முடியாது என்கிற அடிப்படையான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே நீதிமன்றத்தின் மீது பழியை போட்டு ஆட்சியாளர்கள் தப்பிக்க முடியாது, தப்பிக்க நாங்கள் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான்
திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். 59 இவனுக்குன்னு சொல்றான், ஆனா நீ குடியிருக்கிற உன்கிட்ட என்ன ஆதார ஆவணம் இருக்கு? கேட்கணுமா இல்லையா? எதையுமே கேட்காம எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் வந்து வழக்கு போட்டு கையில இருக்கிற பணத்திமர்ல வழக்கறிஞர்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து வழக்கு போடுவானா, உடனே நீதிபதிகள் கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பு சொல்வீர்களா? இங்க வந்து ஆய்வு பண்ணா தெரியாதா இது யாருக்கு சொந்தமான இடம் என்று, இங்க யார் மக்கள் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி? ஆகவே இல்லாத ஒரு சொசைட்டி அதுகிட்டே இருந்து இன்னும் சில பேர் வாங்கி இருக்கிறான். ஆகவே அது தனியாருக்கு சொந்தமானது என்பதெல்லாம் ஏற்க முடியாது. சொசைட்டியே மோசடினதுக்கு பிறகு எப்படி அங்க சொசைட்டி கொடுத்த நிலம் எப்படி செல்லுபடியாகும்? ஆகவே நீதிமன்றம் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கட்டும். இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் திருவள்ளுவர் நகர் மக்களுடைய குடியிருப்பு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? நீங்கள் உறுதியான ஒரு முடிவு எடுக்கிற வரை எக்காரணம் கொண்டும் திருவள்ளுவர் நகருக்குள் எந்த விதமான அதிகாரிகளும் ஆக்கிரமிப்பு அகற்றல் என்கிற முறையில் உள்ளே வரக்கூடாது. மீறி வந்தால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். தடுத்து நிறுத்தியும் நீங்கள் இல்லை என்று சொன்னால் அடித்து விரட்டுவோம் என்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. ஒருவேளை நீங்கள் புல்டோசரை கொண்டு வருகிறீர்கள், மாவட்டத்தில் இருக்கிற மொத்த அதிகாரிகளையும் கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் புல்டோசருக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால், புல்டோசருக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் நின்று புல்டோசரை தடுத்து நிறுத்துவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே புதிதாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழக அரசு என்பது அவர் அனைவருக்கும் வீடு என்பதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றுவார்கள் என்கிற பெருத்த நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அவர்கள் படிப்படியாக அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதிலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த தமிழகத்தில் சொந்த குடிமனை இல்லாத ஒரு குடும்பங்கள் கூட இல்லை என்கிற நிலைமையை தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு பெருமையை தேடி தரும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பல முறை நான் வற்புறுத்தி இருக்கிறேன். எல்லாமே தமிழர்கள் தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, ஆண்ட பரம்பரை என்றெல்லாம் பெருமை பீட்டிக் கொள்கிறீர்கள் அல்லவா? ஆனால் நம்ம மக்கள் எப்படிப்பட்ட இடங்களிலே வாழுகிறார்கள்? சாலை ஓரத்தில், சாக்கடை ஓரத்தில், ஆற்றங்கரை ஓரத்தில் எப்போது எவன் வந்து நம்மளை அப்புறப்படுத்துவானே என்கிற அச்சத்திலேயே லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் புதிய அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், இதுபோன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும், திருவள்ளுவர் நகர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் மக்கள் பல தலைமுறைகளாக பல்வேறு வகையான புறம்போக்குகளில் வாழ்கிறார்களோ அது குடியிருப்பாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதை அண்ணா நகர் என்றால் அண்ணா நகர் என்று ஆவணங்களிலே மாற்றுங்கள், கலைஞர் நகர் என்றால் கலைஞர் நகர் என்று ஆவணங்களிலே மாற்றுங்கள், திருவள்ளுவர் நகர் என்றால் திருவள்ளுவர் நகர் என்று ஆவணங்களே மாற்றுங்கள். இதுக்கு என்ன ஐநா சபையில போயா தீர்மானம் நிறைவேற்றினா? நான் கேட்கிறேன். இங்க தானே யாரோ ஒருத்தன் குட்டன்னு எழுதுனா, அந்த குட்டையில தாண்டா இப்ப திருவள்ளுவர் நகர் இருக்குன்னு திருவள்ளுவர் நகர்னு வருவாய்த்துறை ஆவணத்துல மாத்தினா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இதை மாத்துறதுக்கு யார்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும்? மத்திய அரசாங்கத்தில் வாங்கணுமா? ஐநா சபையில வாங்கணும். நம்ம தாசில்தார் நினைச்சா, விஓ நினைச்சா மாத்திட்டு போறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைத்தால் மாற்ற முடியும். இதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று உத்தரவு போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அப்படித்தானே அரசுக்கு தேவை என்று சொன்னால் ஏரியை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக எப்படி மாற்றுகிறீர்கள்? ஏரியை எப்படி நீங்கள் அரசு அடுக்குமாடி குடியிருப்பாக மாற்றுகிறீர்கள்? உலக ஏரியை எப்படி சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையாக நீங்கள் மாற்றினீர்கள்? நீங்கள் ஏரியை ஆவணத்தில் மாற்றி உயர்நீதிமன்றத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால் ஏரியை நீங்கள் மாற்றி விழுப்புரம் பேருந்து நிலையமாகவும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக மாற்ற முடியும் என்று சொன்னால் ஏன் இது போன்ற புறம்போக்குகள் வாழக்கூடிய குடியிருப்புகளை எல்லாம் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதி என்று சொல்லி ஏன் நத்தமாக மாற்ற முடியாது என்கிற அடிப்படையான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே நீதிமன்றத்தின் மீது பழியை போட்டு ஆட்சியாளர்கள் தப்பிக்க முடியாது, தப்பிக்க நாங்கள் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். அமைக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சரவையிலே தோழர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு, சும்மா திரும்ப திரும்ப இது மாதிரிலாம் வந்து இருக்க முடியாது, நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து தலைவர்களோடு சேர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம். ஆனா உங்கள்கிட்ட நான் கேட்டுக்க விரும்புறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மயிலே மயிலேனா இறங்கு போட, இங்கே தோழர்கள் சொன்னது மாதிரி வாழுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. வாழுவது என்று சொன்னால் ஏதோ மிருகங்களை போல கிடைச்ச இடத்துல தின்னுட்டு தோன்ற இடத்துல படுத்து எந்திக்கிறது அல்ல. கௌரவமான ஒரு வாழ்க்கை, வாழும் உரிமை என்று சொன்னால் அது கௌரவமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்கான வேலை வேண்டும், அதற்கான வருமானம் வேண்டும், வாழ்வதற்கான ஒரு இடம் என்பது வேண்டும். இதெல்லாம்
இருந்தால்தான் கௌரவமான ஒரு முறையில் மனிதன் வாழ முடியும். ஆனால் நம்முடைய மக்கள், திருவள்ளுவர் நகர் மக்கள், ஏற்கனவே தலைவர்கள் சொன்னதைப் போல அன்றாடம் காட்சிகளாக முறைசாரா தொழிலாளிகளாக கிடைக்கிற, இன்னைக்கு என்ன வேலை கிடைக்கும் அன்னைக்கு தான் தெரியும், நாளைக்கு என்ன வேலைக்கு போவோம் நாளைக்கு தான் தெரியும். இன்னைக்கு சுண்ணாம்படிக்க போவோம், நாளைக்கு பெரியாள் வேலைக்கு போவோம், அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு வேலைக்கு போவோம். ஒரே வேலையை சேர்ந்தாப்புல 30 நாள் செய்கிறோம் என்கிற நிலைமை கூட கிடையாது. சில பேர் டாடா ஏசி வச்சிருக்காங்க, சில பேர் ஆட்டோ ஓட்டலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் அன்றாடம் என்ன வீட்டு வேலை செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் கிடைக்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் உண்டு என்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் என்கிற முறையில் அவர்களிடமிருந்து பணத்தை எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளே எதிர்பார்க்க முடியாது, அரசாங்கமும் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அப்படியே பழகி போட்டாங்க. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன், அதிகாரிகளும் பணத்தை எதிர்பார்க்க கூடாது, அரசாங்கமும் சட்டப்படி இதெல்லாம் அப்பனா நீங்க இவ்வளவு பணம் கொடுங்க, நாங்க இந்த இடத்தை தர்றோம், இப்படி எல்லாம் ரேட்டு போட்டலாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க யாரும் கொடுக்கலாம் மாட்டாங்க. அதனால ஒரே வழி, அங்கே 50 வருஷமாக வாழுகிறார்கள். சொசைட்டி என்பது இப்போது செயல்படவில்லை. வேறு யாரோ மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆகவே மோசடி நடைபெற்றிருக்கிறது என்பதை அரசு ஏற்றுக்கொண்டு அங்கே இப்போது யார் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட அவர்கள் வாழுகிற இடத்தை பட்டா தருவது என்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும் என்பதை நான் தமிழ்நாடு அரசுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஒருவேளை நாங்கள் இதெல்லாம் இந்த முயற்சியெல்லாம் எடுப்போம், ஒருவேளை அதற்கு இடையில் நீங்கள் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. இப்ப திருப்பரங்குன்றத்தில் கூட தான் நீதிமன்றம் சொன்னிச்சு. திருப்பரங்குன்றத்தில் வேறொரு தூண்ல தீபத்தை ஏற்றணும்னு ஒரு நீதிபதி சொன்னார். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவெடுத்துச்சு, வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றுவோம், நீதிமன்றத்தின் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை சந்திக்க தயார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் பிரச்சனையில விளைவுகளை சந்திக்க தயார் தமிழ்நாடு அரசாங்கத்தால் முடிவெடுக்க முடியும் என்றால், திருவள்ளுவர் நகர் விஷயத்தில் உச்சநீதிமன்றமே சொன்னாலும் நீதிமன்றத்தால் வரக்கூடிய விளைவுகளை சந்திக்க தயார் என்கிற துணிச்சலான முடிவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வரவே. அது நியாயம்னா இது நியாயம், அதை விட இது ரொம்ப நியாயம். அங்கேயாவது ஏற்றுவதற்கு, தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தூண் ஏற்கனவே இருக்கிறது, இன்னொரு தூணில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் அங்க பிரச்சனை. இங்க எங்களுக்கு வாழுகிற அந்த 8 இடத்தை தவிர வேற இடமே இல்லையா? ஒருவேளை வேற இடம் தான், நீங்க தான் அங்க இடம் வச்சிருக்கீங்களா, அங்க போங்கன்னு கூட சொல்லலாம். எங்களுக்கு வேற மாற்றே கிடையாது, நோ ஆல்டர்னேட்டிவ். இது மட்டும்தான் எங்களுடைய இடம். ஆகவே நீதிமன்றம் சொன்னது என்கிற காரணத்தை வைத்துக் கொண்டு அதிகாரிகளோ மற்றவர்களோ இங்க வரக்கூடாது. மீறி வந்தா நாங்க பூரா தாலுகா ஆபீஸ்ல குடியேறிடும். சோழிங்கநல்லூர் தாலுகா ஆபீஸ்ல நீங்க இங்க வாங்க, நாங்க அங்க போறோம். சரியா போயிருமா? நீங்க இதை செட்டில் பண்ணுங்க, நாங்க அதை செட்டில் பண்ணி காலி பண்றோம். ஓகேவா? நீங்க இங்க வந்தீங்கன்னா நாங்க தாலுகா ஆபீஸ்க்குள்ள போறோம். நீங்க இதை எங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸை நாங்க காலி பண்றோம். இதுதான் நமக்கு டீலா, நோ டீலா? நன்றி, வணக்கம்.